வணக்கம் சொந்தங்களே, இவர் தான் என் அப்பா. நான் நேற்று சீமான் என்ற ஒரு வீடியோ போட்டேன். இதை பற்றி இவற்றை கருத்தினர் என்னென்று கேட்போம். சீமானிசத்தை பற்றி இப்ப நீங்க சொன்னதெல்லாம் 100% உண்மை. ஆனா சில விஷயங்களை நீங்க சொல்ல மறந்து விட்டீங்க. என்னன்னு கேட்டா, தமிழர்கள் ஒரு காலத்துல தங்களை ஆண்ட இனம். இன்றைக்கு தமிழன் கொண்ட ஒரு நாடு இல்ல, தமிழன் ஆளாத நாடு இல்லாம இருந்த ஒரு காலம் இருந்தது. கங்க கொண்ட தமிழன், கடாரம் ஆண்ட தமிழன் என்றெல்லாம் நாங்கள் பெயர் பெற்றிருக்கிறோம். காவிரி பூம்பட்டினத்திலே பெரிய நாகரிகம் வாய்ந்த இனமாக இருந்திருக்கிறோம். கடலுக்கு கீழே அகழ்வாராய்ச்சிகள் எல்லாம் இதுகள் இப்ப தென்பட்டு கொண்டு வருகிறது. தமிழர்கள் மனித நேயம் உள்ளவர்கள் மட்டுமல்ல, உயிர்மை நேயமும் உள்ளவன் என்பதனை தம்பி சீமான் அடிக்கடி சொல்லி இருக்கிறார். முல்லைக்கொடி படர்றதுக்கு ஆதாரம் இல்லாம இருந்த பொழுது முல்லைக்கொடிக்கு தேர கொடுத்தது பாரிவள்ளல் ஒரு தமிழ் வள்ளல், ஒரு அரசன். மயில் குளிர்ந்த நேரத்திலே உரைத்து குளிர்காய முடியாம இருந்த நேரத்திலே மயிலுக்கு போர்வையை கொடுத்தது பேகன். அவரும் ஒரு தமிழ் பெரிய அரசன். எனவே முல்லைக்கொடிக்கு தேர் கொடுத்தார்கள். ஒரு மயில், ஒரு பறவை, அஞ்சறிவுள்ள பறவைக்கு கூட போர்வை கொடுத்தார். அதை விட நீதியானவன் தமிழ். மணிநீதி கண்ட சோழனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். தன்னுடைய மகன் ஒரு கன்றுக்குட்டியை தேரிலே வைத்து நெரித்ததற்காக தன்னுடைய புள்ளியை தேரிலே வைத்து நெரித்து நியாயத்தை வழங்கின ஒரு தமிழர். இந்த வரலாறுகள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது. சீமான் போன்ற தம்பிகளினால் தான் இந்த வரலாறுகள் திருப்பி எடுக்கப்படும் என்பது என்னுடைய ஒரு மேலான எண்ணம். தமிழன் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறான். ஒருபோதும் வேறு ஒருவரும் உரிமை எடுத்துக் கொடுக்க முடியாது. தமிழன் ஆள வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு கருத்தை தம்பி சீமான் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். எனவே அவர் சொன்ன மாதிரி நீங்கள் தமிழர்களோடு மலேசியா தமிழன், சிங்கப்பூர் தமிழன், கனடா தமிழன், இந்திய தமிழன், இலங்கை தமிழன் என்று இல்லாம எல்லோரும் ஒன்று சேர்ந்த ஒரு தமிழினமாக வாழ வேண்டும். இந்த தம்பி இந்த கருத்தாயம் இருக்கு, சீமான் தம்பி இந்த கருத்தாயம் இருக்கு. அந்த கட்சிக்கு பேர் நாம் தமிழர். எனவே ஒன்றுபடுவோம், ஒன்றாக வெல்லுவோம். நன்றி, வணக்கம்.